ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரிச்சான சாரீ, அதனால் ஒரு ரிச்சான பேட்டர்ன் டிசைன் தான் இப்போ நம்ம போட போகிறோம். நாங்கள் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாரியோட கார்னரில் இந்த ஒயிட் கலர் கிளாத்தும், ப்ளவுஸில் ஒரு சைடு வந்து நம்ம கைக்கு பார்டரோடு நம்ம வெட்டிட்டோம். டார்க் கலராக இருக்கும் ப்ளவுஸை விட. அதில் மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். அது இன்ச் கணக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. அந்த லென்த்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். அதனால் வந்து வர்ற லென்த்தை அப்படியே நான் வெட்டிட்டேன். இது மட்டும் 3 இன்ச் இருந்தால் போதும் அகலம். இது 2 துண்டாக கிடச்சிருக்கிறதுனால அதை முதல்ல நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் சாரீ தாங்க. ஓரத்தில் இருக்கிற பார்டர் கலர் வந்து ப்ளவுஸு. நம்ம 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ரொம்ப கார்னரில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நெகிழ்ந்து வர்ற கிளாத்துங்கிறதுனால பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கம் திருப்பி தான் நான் போட்டிருக்கேன். மேல் பக்கம் 2ம் ஒன்றா இணைச்ச மாதிரி வச்சு உள்பக்கத்தில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 சைடுமே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு நம்ம அடித்து முடித்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் தான் அந்த துணி எச்சா இருக்குது, அதை கட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு இதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது ஒரு தடவை தையல் போட்டிங்கன்னா ஏதாவது பிரிஞ்சு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. தையல் மேலே தையல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதான் 2 சைடும் நம்ம வந்து அடித்தாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு சைடும் நான் தையல் போடணும்னு சொன்னேன். அதை மேலே இன்னொரு தடவையும் தையல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி 2 சைடுமே தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து உள்பக்கமாக திருப்பணும். நீங்கள் சின்னதாக வந்து ஊசி வச்சு கூட அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பியாச்சு. மேலே வந்து கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி நம்ம கீறி விட்டுட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. தையல் போடலின்னா அந்த துணி தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு படிமான தையல் 2 சைடுமே நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். நீங்கள் தைச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம இது மாதிரி செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம அமுத்து தையல் போட்டாச்சு. இன்னொரு சைடும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம அடிக்கிற இந்த கிளாத்தை வச்சு நிறைய டிசைன் போடலாம். சும்மா வெறும் ஃப்ளீட் மட்டும் அடித்து விட்டாலே அழகாக இருக்கும். நாம் செய்ய போகிற டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளீட்டு ப்ளவுஸில் வச்சுட்டும் பிடிக்கலாம். இது மாதிரி நம்ம தனியாகவே அடிச்சிட்டும் அதில் வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம தனியாக வச்சு அடிச்சிட்டோம்னா ப்ளவுஸோட கழுத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம். இது மாதிரி சின்னதாக நீங்கள் மடிப்பு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு நான் உள்பக்கமாக மடிச்சிருக்கேன். சின்ன ஃப்ளீட்டு சென்டரில் தையல் வர மாதிரி அடிச்சுக்கலாங்க. உள்பக்கம் அந்த ஒயிட் கலரு, மேலே வந்து அந்த டிசைன் கிளாத்து 2 வர்ற மாதிரி வச்சாச்சு. உங்களுக்கு மேலே ஒயிட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி வச்சு அடிச்சுக்கலாம். மேலே இந்த கிளாத்து வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். 2 சைடில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இதே மாதிரி ஃப்ளீட்டு எல்லா கிளாத்தையும் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம கழுத்தோட அளவில் வச்சு பார்த்துக்கலாம். கழுத்து வந்து அவங்களது 9.5 இன்ச் கழுத்து. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும். அதாவது பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தனியாக ஃப்ளீட் பிடிச்சிட்டு அப்புறம் கழுத்தில் வச்சு அடிக்கிறோம். இப்போ அடித்தாச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை மட்டும் தனியாக வச்சு அடித்தாலே ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் மறுபடியும் கொஞ்சம் டிசைன் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். எப்படி வச்சு அடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து ஓரத்தில் பைப்பிங்கும் அந்த சாரியோட கார்னர் கலர் வைக்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம உள்ளே போகிற மாதிரி பைப்பிங் அடிக்கிற மெத்தடு. லைனிங் கிளாத் மேலே இது ரெடிமேட் பைப்பிங்கு. முதல்ல வந்து நம்ம பைப்பிங்கை வச்சு அடிச்சுக்கலாம். நீங்கள் ஒத்த குதிரை வேணுனாலும் மாற்றிக்கலாம். நான் இதே குதிரையில் அடிக்கிறேன். கார்னரில் பைப்பிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இது வந்து லைனிங் கிளாத் மேலே வச்சு அடிச்சிட்ருக்கிறேன். இது போல் நம்ம அடிக்கிற கிளாஸு ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஏற்கனவே. லைனிங் கிளாஸு தைக்கிறது எப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பைப்பிங் வச்சு அடித்தாச்சுங்க. இப்போ வந்து பேக்கில் ரோப்பும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம ரோப்புக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம். அந்த லென்த்து
இவங்களுக்கு கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறதுக்காக நான் அந்த அளவு வெட்டிக்கிறேன். 2 சைடுக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 4 இன்ச்சுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படி அடிச்சிருவாங்க. அது ரொம்ப தோள்பட்டை ஒட்டுன மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் உள்ளே போகிற மாதிரி அடிக்கிறதுனால நம்ம வந்து பைப்பிங் அடித்தோடனேயே அந்த ரோப்பை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இதை நம்ம அடிச்சுட்டு இப்போ மேல் கிளாத்தோடு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பிக்கலாங்க. லைனிங் கிளாத்து மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்தி வந்து வெட்டியிருக்கோம். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு தையல் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பைப்பிங் ஒட்டுன மாதிரி வந்தால் பைப்பிங் கொஞ்சம் நல்லா லெஜிபிளாக தெரியும். இவங்களுக்கு பைப்பிங் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால கொஞ்சம் தள்ளி தான் அடிக்கிறேன். பைப்பிங் ரொம்ப சன்னமாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பைப்பிங் ஒட்டுன மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக அந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக வச்சு திருப்பி அடிச்சுக்கோங்க. இது போல் நம்ம முதல்ல தையல் போட்டு முடிச்சுட்டு திருப்பி பார்த்துக்கலாம். இப்போ பைப்பிங் எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்குதான்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறையெல்லாம் இது போல் கட் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னொரு தையல் கூட நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம், ஒரு தையல் விட்டுட்டு. இப்போ வந்து ஜர்க்கா போட்டுக்கலாங்க. சின்ன சின்னதாக பக்கமாக ஜர்க்கா போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டு லைனிங் துணியை கீறினோம்னா பைப்பிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம திருப்பி விட்டு லைனிங் துணியில் ஒரு கீறிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து லைனிங் துணி மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. பைப்பிங்கை ஒட்டுன மாதிரி போட்டுக்கலாம், அது உள்பக்கமாக போயிடும். இது போல் நம்ம அடித்து முடிச்சுட்டு 2ஐயும் திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம மேல் பக்கமும் ஒரு தையல் போடணும், அங்கேயும் ஒரு கீறி விட்டுக்கலாம். ரோப் 2 இப்போ வெளியில் வந்துருச்சு. அதை தள்ளி விட்டுட்டு நம்ம மேலே வந்து கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இதுவும் சும்மா இதோடு நம்ம விடுற மாதிரி இருந்தால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். வெறும் பைப்பிங்கு ரோப்பு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து டிசைன் வைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த கார்னரில் ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். இது நம்ம தையல் போட்டுட்டு எப்பவும் போல் உள்பக்கம் திருப்பி கார்னர் ஸ்டிச் போடணுங்க. ஓரத்தில் லைனிங் துணியில் நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து அடிக்கணுங்க. இது நம்ம எப்பவும் லைனிங் ப்ளவுஸு தைக்கிற அதே மெத்தடு தான். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நம்ம டெய்லரிங் கிளாஸு நிறைய பேட்டர்ன் கிளாஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றி வர தையல் போட்டாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு ஆர்ம் சைடு மட்டும் வெட்டினா கூட போதும், மற்ற பக்கமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெட்டிட்டு கீழே வந்து நம்ம மடிச்சடிச்சுக்கலாங்க. கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1/4 இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக மடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சும் விட்டுருக்கோம். இது நம்ம எப்பவும் போல் இதே கிளாத்தில் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் 1 இன்ச் அட்டாச் பண்ணி லைனிங் கிளாத்தை மட்டும் உள்ளே மடிச்சடிப்பாங்க. நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாத்துலேயே தான் இந்த மாதிரி அடிக்கிறோம். இப்போ நம்ம பட்டி இது போல் ரெடி பண்ணிவிட்டு எப்பவும் போல் டாட் பிடிக்கணுங்க. 4 இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து சென்டரில் மடிச்சுட்டு எப்பவும் போல் கீழேருந்து 4 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பின்தட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பின்தட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம அடித்து ரெடி பண்ணி வச்ச பேட்டர்ன் லேஸை நம்ம வைக்கலாங்க. அந்த கிளாத்தை நம்ம வந்து பைப்பிங் கொஞ்சம் தெரிகிற மாதிரி விட்டுட்டு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். இது சைஸ் வந்து நான் 3 இன்ச் வச்சுக்கிறேன். 2 இன்ச் வச்சாலும் அழகாக இருக்கும். ஆனால் மடிப்பு போட்டு சென்டர்லேயும் நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு அடிக்கிறதுக்காக தான் நம்ம 3 இன்ச் அளவுக்கு வெட்டியிருக்கோம். இது போல் சென்டரில் தையல் போட்டுக்கலாங்க. ஒரு தையல் சென்டரில் மட்டும் போட்டால் போதும். இப்போ பைப்பிங் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு உள்ளே தள்ளி அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்தில் அடித்தாச்சு பாருங்கள். இப்படியே இருந்தால் கூட ஒரு டிசைன் இது அழகாக தான் இருக்கும். நம்ம இதையை மேலும் கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோம்.
இப்போ வந்து சின்னதாக ஒரு பாசி வச்சு மடித்து அடிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக மேலே மடிச்சுக்கலாம். ஒரு சைடு முக்கோணமாக கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் மடிச்சுக்கணும். ஒரு கோல்டன் பாசி அந்த ஊசியில் நம்ம நூலில் கோர்த்து குத்தி எடுத்துக்கலாம். இதே சைடு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கலாம். 2 சைடு முக்கோணமாக மடிச்சுட்டு வரலாங்க. இது பார்த்தா ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு சைடு வச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு பாசி வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 தடவை குத்திக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு சைடு நம்ம அதை முக்கோணமாக மடிச்சுட்டு பாசி கோர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ளீட்டுக்குமே செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம், அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் வந்து 60-70 பாசி வைக்கிற மாதிரி வருது. அதனால் முதல்ல பாசி வைக்கிற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்தட்டு அதெல்லாம் அடித்து நம்ம பின்தட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக வந்து பின்தட்டு அடிச்சிருக்கும் போதே இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நூல் வந்து சிக்காமல் நம்மளுக்கு பாசி வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரியே எல்லா பாசியும் நம்ம வந்து மடித்து வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக மேல் நோக்கி தான் நான் முக்கோணமாக திருப்பியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பைப்பிங் மாதிரி ஒயிட் கலர் கிளாத்து அவுட்டர் லைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. அழகாக வந்திருக்கு. நம்ம ஒரு பாதி சைடு முடிச்சாச்சு. மிச்ச பாசிகளையும் இது மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஏன் இந்த கார்னரில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, அந்த பெண்டு திருப்புறதுக்கு வந்து டவுட் கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து அது காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப பெரிய முக்கோணமாக கிடைக்காது, கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் கிடைக்கும். இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து சுருக்கடிச்சிரும், பார்த்து வச்சுக்கோங்க. பாசி வைக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா முதுகு பக்கம் சுருக்கடிச்சிரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் வந்து நம்ம லேஸ் எதுவும் வைக்காமையே, ஆனால் நம்ம வந்து இதுக்கு மேட்சாக ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இதுலேயும் லேஸுக்கு பதிலாக ஒரு பெரிய பெரிய பாசி வச்சாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த சாரீ கலர் மேட்சான ஒரு லேஸு நம்ம வைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு கார்னரில் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய லேஸுங்கிறதுனால 2 தையல் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு சைடு மட்டும் நம்ம வச்சு அடிச்சுக்கலாங்க. ஒயிட் கலர் லேஸ் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாரீ கலருக்கு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு வந்து பியூர் ஒயிட் கலர் கிடைக்கல, அதனால் வந்து ப்ளவுஸுக்கும் பார்டருக்கும் முந்திக்கும் மேட்ச் ஆன மாதிரி ஒரு லேஸ் தான் வச்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடு இந்த மாதிரி நம்ம வச்சு பொறுமையாக அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம அடிச்சுக்கலாம். இது போல் டிசைன் நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நடத்துனது. நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம ஒரு சைடு வந்து வச்சு அடித்தாச்சு. இன்னொரு சைடும் அது ஓரத்தில் அமுத்து தையல் மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பின்தட்டு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால முன்னாடி பக்கம் நம்ம வைக்கலை. சில பேர் முன்னாடியும் வேணும்னு கேட்டாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் முன்பக்கமும் வச்சு அடிச்சுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக இருக்குது டிசைனு. கான்ட்ராஸ்ட் கிளாத் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ரோப்பில் பீட்ஸ் வந்து வச்சாச்சு. நம்ம அந்த ஒயிட் கலர் சாரீக்கு மேட்சாக நம்ம சாரீ கிளாத்லேயே லட்கா போடலாம். இது அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம அதையே வச்சுருக்கோம். பாருங்கள், சாரியும் அந்த பேக் டிசைனும் எவ்வளோ சூப்பர் மேட்சாக இருக்குதுன்ட்டு. ப்ளவுஸும் நான் தைச்சாச்சுங்க. ஃபுல் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ நம்ம நிறையா போட்டிருக்கோம், அதனால் இதில் ஃபுல்லாக காமிக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.